7th Standard English, Term 2, Unit 1, Adventures of Don Quixote, Pictogramma, page number 97. This grammar part is related to adjectives. What is an adjective? An adjective describes the noun in a sentence. Noun-ஐ describe பண்ணுறது தான் adjective நம்ம சொல்கிறோம். There are 3 types of adjectives. They are positive degree, comparative degree and superlative degree. First we can see some examples for positive degree. Ramu is a tall boy. இந்த சென்டென்ஸில் ராமுங்கிறது நவுன். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். இதில் டால்ங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ராமு எப்படி இருக்கான்? ராமு ரொம்ப டாலாக இருக்கிறான். டாலுங்கிறது அட்ஜெக்டிவ். செகண்ட் சென்டென்ஸ், த எலிஃபண்ட் இஸ் வெரி பிக். எலிஃபண்ட் எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. அப்போ பிக் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ செகண்ட் டைப்பை நம்ம பார்க்கலாம். கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ரகு இஸ் டாலர் தேன் ராம். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ராமுவை விட ரகு ரொம்ப டாலாக இருக்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம். ஸோ ஈஆர் இதுக்கு சேர்க்கணும். டாலர். கம்பேரிட்டிவ் டிகிரியில் சில வார்த்தைகளுக்கு ஈஆர் நம்ம யூஸ் பண்ணாமல் மோருங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், த ரெட் ஃப்ராக் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் த ப்ளூ ஃப்ராக். ரெண்டு பொருட்களை கம்பேர் பண்ணுறதுனால தேன்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எல்லாரையும் விட யார் டாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. எக்ஸாம்பிள், கெவின் இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். கிளாஸில் உள்ள எல்லாரையும் விட டாலாக இருக்கிறது கெவின். ஸோ டாலஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதில் இஎஸ்டி சேர்க்குறோம். We can see one more example. Jency is the most intelligent girl in the class. இங்கே intelligent அந்த வார்த்தையில் இஎஸ்டி சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக மோஸ்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் இன்டெலிஜென்ட், அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Now we can see the first picture. A dog is talking with the squirrel. Can you jump higher than this building? அந்த டாக் அணிலை பார்த்து கேட்குது, உன்னால் இந்த பில்டிங்கை விட உயரமாக குதிக்க முடியுமா அப்படின்னு கேட்குது. ஹையருங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. அதுக்கு அந்த ஸ்குரில் என்ன பதில் சொல்லிச்சு? எஸ், பிகாஸ் திஸ் பில்டிங் கேனாட் ஜம்ப். அதுக்கு அந்த ஸ்குரில் காமெடியாக பதில் சொல்லிச்சு, ஆமாம், என்னால் ஹைட்டாக தாண்ட முடியும், இந்த பில்டிங்கை விட உயரமாக குதிக்க முடியும், ஏன்னா அந்த பில்டிங்கால் ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. Now look at the second picture. The teacher is asking, which is more important to us, the sun or moon? நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சன்னா மூனா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்காங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான், த மூன். The teacher is asking why. ஏன் அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க. அந்த பாய் சொல்கிறான், the moon gives us light at night when we need it. But the sun gives us light only in the day when we don't need it. இரவு நேரத்தில் நமக்கு வெளிச்சம் தேவைப்படும். அந்த நேரத்தில் மூன் நம்மளுக்கு வெளிச்சத்தை தருது. ஆனால் காலையில் வெளிச்சம் இருக்குது, நமக்கு அது தேவைப்படாது. அந்நேரம் சூரியன் நம்மளுக்கு வெளிச்சத்தை தருது அப்படின்னு அந்த பையன் சில்லியாக பதில் சொல்கிறான். Which is more important to us, the sun or moon? சன்னையும் மூனையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால் மோர் இம்பார்ட்டண்ட் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டண்ட்டுக்கு முன்னால் மோருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். மோர் இம்பார்ட்டண்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி. Now look at the third picture. Which fish is the most famous? The starfish. எல்லா ஃபிஷ்ஷையும் விட ஃபேமஸான ஃபிஷ் எதுன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் ஸ்டார்ஃபிஷ். இதில் மோஸ்ட் ஃபேமஸ் அப்படிங்கிற வார்த்தை சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் பிக்சர். What can be smarter than a talking bird? டாக்கிங் பேர்டை விட எது ஸ்மார்ட்டராக இருக்கும்? a spelling bee. இங்கே டாக்கிங் பேர்டையும் ஸ்பெல்லிங் பீயையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால் ஸ்மார்ட்டுங்கிற வார்த்தையில் ஈஆர் சேர்க்குறோம். ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற வார்த்தை கம்பேரிட்டிவ் டிகிரி. Now we can see the next picture.
What is worse than finding half a worm in your apple? இந்த சென்டென்ஸில் WORSE வேர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது கம்பேரிட்டிவ் டிகிரி. வேர்ஸுங்கிற வேர்டுக்கு பாசிட்டிவ் டிகிரி பேட், வேர்ஸ், ஒஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதில் வேர்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால இது கம்பேரிட்டிவ் டிகிரி. நீ வச்சிருக்கிற ஆப்பிளில் ஒரு பாதி புழுவை நீ பார்க்குற, அதை விட மோசமான நிலை என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. ஸ்பிட்டிங் த அதர் ஆஃப் அவுட். அதுக்கு அவன் சொல்கிறான், மீதி புழுவை வாயிலேருந்து துப்புறது தான் ரொம்ப மோசமான நிலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கான்வர்சேஷனில் முதல் வார்த்தை ஹையர், இதில் ஈஆர் சேர்த்துருக்கு, அதனால் இது கம்பேரிட்டிவ் டிகிரி. அடுத்தது மோர் இம்பார்ட்டண்ட், இதுவும் கம்பேரிட்டிவ் டிகிரி. சன்னையும் மூணையும் கம்பேர் பண்ணுறாங்க, ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி. தேர்ட் பிக்சரில் மோஸ்ட் ஃபேமஸ்ங்கிற வார்த்தை இருக்குது. மோஸ்ட்னு வர்றதுனால இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபோர்த் பிக்சரில் வேர்ஸுங்கிற வார்த்தை இருக்குது, WORSE, இது கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை இன்னும் டீட்டெயிலாக பெரிய கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், G. Solve the crossword puzzles using superlative adjectives. இங்கே ஒரு crossword puzzle கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியை வச்சு ஃபில் பண்ணணும். Down. The dash man ever whose age has been verified is Jiromon Kimura. The answer is oldest, OLDEST, oldest. Now we can see the fourth one. Antarctica is the dash continent in the world. வேர்ல்டில் உள்ள எல்லா காண்டினெண்ட்டை விட அண்டார்டிகா எப்படி இருக்கும்? ரொம்ப குளிராக இருக்கும். கோல்ட், கோல்டர், கோல்டஸ்ட். கோல்டஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆன்சர் கோல்டஸ்ட், COLDEST. Now, sixth one. The elephant is the dash animal in the world. The answer is heaviest. ஹெவினா வெயிட்டாக இருக்கிறது. ஹெவி, ஹெவியர், ஹெவியஸ்ட். HEAVIEST, ஹெவியஸ்ட் எழுதிக்கலாம். Now we can see the eighth one. Mount Everest is the dash mountain in the world. மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகத்திலே ரொம்ப டாலான மவுண்டெயின். டால், டாலர், டாலஸ்ட். EST சேர்க்கணும், அதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ யூ கேன் ரைட் TALLEST, tallest. Now we can see across. First one, deserts are the dash places on earth. Deserts தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ட்ரை, ட்ரையர், ட்ரையஸ்ட். DRIEST, ட்ரையஸ்ட். EST சேர்க்கணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு. ஸோ யூ ரைட் த ஆன்சர் ட்ரையஸ்ட். தேர்ட் ஒன், Russia is the dash country in the world. The answer is largest, LARGEST, largest. ரஷ்யா தான் உலகத்திலே மிகப்பெரிய நாடு. Mercury is the dash planet to the sun. The answer is closest planet. Close, closer, closest. சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க பிளானட் மெர்க்குரி. ஃபிஃப்த் ஒன், Vatican City is the dash country in the world. The answer is smallest. Vatican City is the smallest country in the world. SMALLEST, smallest. Sixth one, diamonds are the dash material in the world. The answer is hardest. Diamonds are the hardest material in the world. Hard, harder, hardest. Hardest தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Seventh one, the cheetah is the dash animal in the world. The answer is fastest. Fast, faster, fastest. ஃபாஸ்டஸ்ட்டுங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ கீழே கொடுத்துருக்க கிராஸ்வேர்ட் பசிலில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.